Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. நீங்க 400 மார்க்குக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா என்னால வந்து 14 lakh வித் ஹாஸ்டலோட 14 lakh வந்து என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்தியாக்குள்ளேயே படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளையோட நமக்கு க்ளோஸ் ஆக போகுது. அந்த ஹெல்ப் வேணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நம்மள எப்ப வேணா தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ள ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ்ல நம்ம என்ன வந்திருக்கோம். அதாவது நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைல இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் கொஞ்சம் டிலே ஆனதால இது வந்து தள்ளி வைப்பாங்க நம்ம நினைச்சோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூலே கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷெட்யூலை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் வேகன்சி லிஸ்ட்டை பத்தி நம்ம பேசலாம். சரியா? அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டால நீங்க அப்ளை பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் கோட்டாங்கிறது பியூர் கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் செல்ஃப் பிரைவேட் காலேஜ் வித் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட். சரியா? இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆல் இந்தியா கவுன்சிலிங் மாதிரி நீங்க இடையில போய் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ரேங்க் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கணும். அதே மாதிரிதான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான், அதாவது நீங்க ரவுண்ட் 1 கலந்துக்கலாட்டியும் பரவாயில்ல, ரவுண்ட் 2 நீங்க கலந்துக்கலாம். இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணணும் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அதே மாதிரி என்ஆர்ஐ லேப்ஸ் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க அப்ளை பண்ணி இருந்துக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உங்க நேம் லிஸ்ட் இருக்கணும். அதை தெளிவா நீங்க பாத்துக்கங்க. ஓகே, இப்ப கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து வேகன்சி லிஸ்ட பத்தி பேசலாம். இப்ப அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண போறோம். ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண போறோம். சரியா? அதாவது ஏற்கனவே நீங்க வந்து ஆன்லைன் நீங்க பண்ணும்போது பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. ரவுண்ட் 1 நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 30,000 கட்டிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் கூட 1 lakh கட்டிருப்பீங்க. சரியா? அப்படி கட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணா போதும், பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14, 15, 16 3 நாள் நமக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. சரியா? அதை தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ வருது அப்படின்னா, அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து எப்போ வருது அப்படின்னா 18/9/2024. சரியா? இது வந்து ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும் டென்டேட்டிவா. அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னா 19/9/2024 ஃபைனல் ரிசல்ட் கிடைக்குது. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுவோம் பாத்தீங்களா, பேமெண்ட் கட்டி நம்ம டவுன்லோட் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 19/9/2024 இருந்து 26/9/2024 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நம்ம ஜாயினிங் டேட், அதாவது ரிப்போர்ட்டிங் டேட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 26/9/2024 நம்ம என்ன பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி நம்ம முடிச்சிடணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ஷெட்யூல். ஓகேவா? இப்ப அதாவது வேகன்சி லிஸ்ட பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நமக்கு 328 சீட் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆகல அப்படின்னு நல்லாவே தெரியும். சரியா? என்ஆர்ஐ என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 321 சீட் இருக்கு. அது இல்லாம பிடிஎஸ்ல ஒரு 7 சீட் இருக்கு. மொத்தம் 328 சீட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகல. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அந்த சீட் இருக்கு. அது இல்லாம நமக்கு என்னெல்லாம் சீட்ஸ் வந்து வரது வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் கோட்டால சீட் வேகன்சி வருமான்னு கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால சீட் வேகன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அதாவது நம்ம பசங்க தமிழ்நாடு பசங்க வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு, அதாவது தமிழ்நாடு கவுன்சிலிங்ல கிடைச்சிருந்தும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட்டுக்கும் வேகன்சி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா வித் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, இங்க என்ன ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே 4.5 லட்ச ரூபா தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். சரியா? 4.5 லட்ச ரூபா ஃபீஸை கட்டியும் நம்ம என்ன பண்ணாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஆனா காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணும்போது தான் தெரியுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபீஸ், ஆனா நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா அதர் ஃபீஸ் சொல்லி போட்டுட்டு மொத்தமா சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே
நிறைய பேரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா போய் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. அப்ப கவர்மெண்ட் வித் செல்ஃப் பைனான்ஸ்லயும் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு சரியா. ஏன்னா சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா தானே எல்லா காலேஜும் போடுங்க வரிசை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா போட்டுட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ண போனாதான் தெரியுது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பதிலா நான் டீம்டில் கூட படிச்சுட்டு போயிடலாம் போலயே. இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் சொன்னேன் யூபி கவர்மெண்ட்ல 14 லட்சம் தான் மொத்தமே சேர்த்து ஆசரோட சேர்த்தே 14 லட்சம் தான். அந்த மாதிரி கூட நம்ம படிச்சுட்டு போயிடலாம் போலயே அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டாங்கல்ல. முக்கியமா அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டீங்க அப்படின்னா இயர்லி 20 லேக் கிட்டே வந்துருது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரண்ட் வந்து எங்களால மணியை வந்து அவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. அப்ப அதாவது கவர்மெண்ட் வித் செல்ஃப் பைனான்சிங் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா இதுல நிறையவே வேகன்சி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும். அப்ப ரவுண்ட் 2ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா விட்டுறாதீங்க. என் கையில மணி இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சீட்டு தான் இன்னும் இல்ல அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 நீங்க ட்ரை பண்ணலாம். வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க சரியா. உங்களுக்கு யூபியில உங்களுக்கு வந்து அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நாளையோட உங்களுக்கு முடியுது. முக்கியமா நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நாமளே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம் சரியா. அதனால கண்டிப்பா நீங்க தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.